ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் ஐந்திலிம் சம்பம் பத்திரகாளியே நமக. மாயத்தால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக அனைவரும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி வாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில ஏவல் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களே அதை சரி பண்ணுறதுக்கு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, சரி பண்ணிக்கிறது இல்லை, அந்த அவங்களும் அந்த குடும்பத்தை யாராவது ஒருத்தர் இதை பார்க்குறவங்க அதை செஞ்சு அவங்க தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த எண்ணம் வரணும் தைரியமாக. ஐயோ நம்ம குடும்பம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கே அப்படின்ட்டு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, வீட்டில் வந்து கடன் ஆடம்பரத்துக்கு கடன் ஆகிறதுலாம் இதில் கணக்கு வராது. தொழில் பாதித்து அதனால் கடன் ஆகிறது, சரிங்களா? அதுமாரி சில பேருக்கு ரத்தப்போக்கு, பிள்ளைங்க ஒருத்தர் சண்டை, புருஷங்க சண்டை, வீட்டே ஒரு ரகலையாக இருக்கும், சரிங்களா? சூப்பராக வேலை செய்யும். அது வேலை மாதிரி போட மாதிரி கீழே விழுந்து எங்கே அடிபடுறது, கீழே போய் நல்லா போய்ட்டு திடீர்னு உழுந்து எழுந்திரிக்கிறது, வீட்டில் இருக்காத திடீர்னு ஒரு பெரிய மேஜர் பிரச்சனையாகி கை கால் வீங்கிறது, அந்த கால் வீங்கின கால் வந்து கருத்து போனதுன்னா அது வந்து கிட்டத்தட்ட அது ஏவல் பாதிப்பு தான். நீங்கள் இது மாதிரி கால்லாம் வீங்கும் போது நீங்கள் மருத்துவ ரீதியாக முதல்ல ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கா, டயாலிஸ் தேவைப்பட்டால் பண்ணுங்கள், இல்லை ஆரம்ப ஸ்டேஜ் கண்டுபிடிச்சா அதுக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிங்க. ஓகே, இந்த மாந்திரிகம் அதேமாரி இந்த படையல் அந்த மாதிரியான அது வந்து பயங்கரமாக அவங்கள துன்புறுத்தும், சொரிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு உண்டாக்கும், ரத்தப்போக்கு உண்டாக்கும். வீட்டில் உள்ள பெண்கள் சில பேர் கர்ப்பமாக இருந்தால் அவங்க கருவு திடீர்னு அபார்ஷன் ஆகும், ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும், சரிங்களா? அதுலேருந்து தப்பிப்பதற்கு மந்திரம் இதுதான். ஓம் நமோ பகவதி பைரவி அஷ்டபுஜ பத்திரகாளி அஷ்டகாளி காலகண்டேஸ்வரி பஞ்சாட்சரி பிரத்யங்கிரி சத்ரு சங்காரிணி, எனக்கு செய்வினை செய்த மாந்திரிகன், செய்ய சொன்னவர், என்னை தாக்கும் துர்சக்தி பேரிலே எதிரேறு, செய்யப்பட்ட அஷ்ட கர்மத்தின் பேரிலே எதிரேறு, சிவன் மீது ஆணை எதிரேறு, திருப்பி தாக்கு, ஏவச் சொன்னவர், ஏவியவர், ஏவல் மூவரும் நசி மசி ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். நீங்கள் சிவன் பார்வதி ஃபோட்டோ வச்சு நெய்தி பயத்தி ஒரு துவைச்ச தனியான ஒரு பூரை வச்சுட்டு அதில் அமர்ந்து டெய்லி சொல்லிட்டு வாங்க. ஒரு ஃபஸ்ட் நாள் ஒரு 50 நாள், அடுத்த நாளில் நீங்கள் 21 முறை சொன்னாலும் போதும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது விடிய கிளம்புற செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லை நைட் மட்டும் தான் செய்யணும், அந்த ஒரே டைமில் தான் செய்யணும், 9 மணிக்கு மேலே. வெத்தலை பார்க்க பணம் எல்லாம் வச்சு ஒரு எல்லையில் இல்லைன்னா ஒரு புது தட்டு வாங்கி அந்த புது தட்டை வேறு எதுக்கும் சாப்பிடலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 11 நாள் வரைக்கும் அதை சொல்லி வணங்கிட்டு வாங்க. ஒரு சின்ன தட்டும் ஒன்று வாங்கி இந்த சின்ன தட்டில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி ஃபஸ்ட்டு முதல்ல ஓம் கணபதினு சொல்லி துண்ணூறு பூச்சிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகம்புல் போட்டு அதுக்கப்புறம் வணங்கிட்டு தான் அடுத்து இந்த மந்திரம் சொல்லணும். படையல் எதனாவது கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். பழம், கல்கண்டு, பால், தேன் அது மாதிரி எதுனா வைங்க. பொங்கல் செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. டெய்லி ஆனால் படையல் வைக்கணும். இந்த மந்திரம்லாம் சொல்லணும்னா இந்த மந்திரம் வந்து நான் சொன்ன போல் சொல்லிட்டு வாங்க. ஃபஸ்ட் நாள் 54, அடுத்தடுத்த நாளில் 21 அப்படி சொல்லிட்டு வாங்க. பத்தி விளக்கு, பூ போடணும். முக்கியமாக பூ போட்டு நீங்கள் சாமி கும்பிடல அப்படின்னா பலன் இருக்காது, சரிங்களா? பூ, பத்தி, விளக்கு, நெய்வேத்தியமோ, கல்கண்டு, பால் இதெல்லாம் வச்சு சொல்லுங்கள். சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3ஆவது நாள்லேருந்து படிப்படியாக சரியாகும். வீடை முதல்ல சுத்தமாக கூட்டிகிட்டு நல்லா மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அழுக்கு தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு வீட்டில் முடியெல்லாம் இருக்கக்கூடாது. சீப்பில் முடி இருக்கிறது, வீட்டில் அப்படியே வந்தால் முடியல வீட்டில் கிடக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போல்லாம் மந்திரம் வேலை செய்யாது. நல்லா வீடை சுத்தமாக வச்சுட்டு இந்த மந்திரம் மஞ்சள் தண்ணி தெளித்து ஒவ்வொரு நாளுமே கூட்டிகிட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு சொல்லுங்கள். ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். எதிரிக்கை உழுவுற அடி விடுவோம், அந்த வந்து உட்காந்துருக்க எவ்வளோ தெய்வத்துக்கு அடி விடுவோம், அது ஓடும். அடுத்தது அவன் செய்ய சொன்னவனுக்கு அடி விடுவான். செஞ்சால் மாந்திரிகம் பாருங்க, அவன் கட்டியிருந்தாலும் கூட வெளியில் வச்சு அடிக்கும் அவனை, சரிங்களா? ஏன்னா இது நம்ம சொல்கிறது வந்து பகவதி பைரவி பத்திரகாளி அந்த மாதிரி, பஞ்சாட்சரினா பார்வதி, சரிங்களா? பிரத்யங்கரா அந்த மாதிரி பெரிய தெய்வங்களை நம்ம அம்மா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி இந்த மந்திரம் சொல்லும்போது அது திருப்பி தாக்கும். நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அவங்க பலமான அடி கொடுக்கும்போது அவங்க பாதிக்கப்படும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் வேறு சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த மந்திரம் பயன்படுத்தி தப்பிச்சுக்குங்க. ஓகே,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் வரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். அதோடு இல்லாமல் முக்கியமாக அந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்களாம் நீங்கள் திருவாரூர் மாவட்டம் அல்லது மயிலாடுதுறை மாவட்டம், அதுலேருந்து அம்பகரத்தூர் அப்படின்னு மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து அம்பகரத்தூர் பக்கத்தில் பேரளம்னு ஒரு ஷாப்பிங் இருக்கும். அதுலேருந்து அம்பகரத்தூர் பத்திரகாளி கோயில் இருக்கும். ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க கை கால் வீங்கிடுச்சு அப்படின்னா அவங்க பத்திரகாளி கோயிலில் அங்கே போய்ட்டு ஒரு கோழி ஒன்று வாங்கிட்டு வாங்க. அங்கே உள்ள இருக்க சூளத்தில் எலுமிச்சம்பழம் ஊற்றிடுவாங்க. பணம்லாம் நிறையா கண்ணாப்பினாலே யார்ட்டையாக கொடுத்து ஏமாந்து விரயம் பண்ணாதீங்க. இந்த ஒன்று போதும், உங்களுக்கு போக்குவரத்து செலவு தான். ஒரு கோழி வாங்கி விடணும். அது பாருங்கள், அங்கே பேரளத்தில் இறங்கி அங்கே பக்கத்தில் எங்கேயா வாங்கி கோயிலில் அவங்க கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு இடத்துல போட சொல்லுவாங்க, போட்டுருங்க. எலுமிச்சம்பழத்தில் குத்திட்டு வர்ச்சனை பண்ணிவிட்டு வேண்டிட்டு வாங்க. அது செவ்வாயெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், சனி ஞாயிறு கூட்டமாக இருக்கும். அதனால் அது மாதிரி கூட்டம் இல்லாத திங்கள் புதன் வியாழன் கவர்மெண்ட் ஹாலிடே இல்லாத ஒரு நாளில் போய் கும்பிட்டுட்டு வாங்க. பாதிப்பு நீங்கும். அதுவும் ஒரு வழி, ஓகேங்களா? அது கண்கண்ட அனுபவ முறை வழி. இதுவும் நீங்கள் ஒரு 3ஆவது நாள்லேருந்து உங்கள் வீடு சுபிச்சமாகிடும். ஏவல் ஓடி போயிடும், திரும்ப வராது. ஓகே, பை. மீண்டும் சந்திப்போம்.